ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னா, ஓட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தருது. அதே நேரத்தில் நம்ம உடலுக்கு தேவையான பலவிதமான ஆரோக்கியத்தையும் இது கொடுக்குது. இது ஒரு முழு நிலையான உணவாக இருக்கிறதால இதில் அதிக அளவு ஃபைபர், புரோட்டீன், குறைந்த கொழுப்பு இருக்கிறதாலையும் நம்ம உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது. இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பல வகையில பயன்படுது. அதை பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த ஓட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல நிறைய ஃபைபர் இருக்கிறதால சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கும் போது அவங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல எல்டிஎல் கொழுப்பை அதாவது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா பயன்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா ஃபைபர் இருக்கிறதால வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நீங்க வெயிட் லாஸ்க்கு எடுக்கும்போது நிறைய வகையில இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஓட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைபர் இருக்கிறதால நம்ம சிறுநீரகம் மற்றும் செரிமானத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நம்மளுக்கு சீக்கிரமா செரிமானம் ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல மலச்சிக்கலை இது குறைக்குது. நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இதுல ஃபைபர் அதிகமா இருக்கிறதால அந்த பிரச்சனைகளையும் நம்மளுக்கு இது குறைக்க உதவி பண்ணுது. அதே மாதிரி இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்க ரேஷஸ், சுருக்கங்கள், இச்னஸ், அதே மாதிரி சிறுநீரக அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கும் இந்த ஓட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஓட்ஸ்ல இருக்க ஃபைபர் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தி உடல்ல எப்பவும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் நம்ம இம்யூனி சிஸ்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஃபைபரையும் புரோட்டீனையும் அதிகரிக்கிறதால நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியான முறையில் செயல்பட இது உதவி செய்யுது. இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம உடல் நல்ல கட்டமைப்பாக இருக்கிறதுக்கு, அதாவது ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தசைகள் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பியும் ஃபாலிக் ஆசிடும் இருக்கிறதால இது நம்ம மூளையை நல்லா செயல்பட வைக்குது. இதனால நம்மளுடைய மற்ற உறுப்புகளும் நல்லா செயல்பட உதவி பண்ணுது. ஆனா இந்த ஓட்ஸை நம்ம சாப்பிடும்போது அதிக அளவு வெண்ணெயோ, பட்டரு, அதே மாதிரி சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்காம இதுல அதிகமான கொழுப்புகளை சேர்க்காம நம்ம சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த வகையில் இந்த ஓட்ஸை இன்னும் சில முறையில் எப்படியெல்லாம் சாப்பிட்றது ஆரோக்கியம்னோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை பாயில் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது தண்ணியிலையோ இல்லைன்னா பால்லையோ நல்லா சேர்த்து கொஞ்சமாக உப்போ இல்லைன்னா லைட்டாக சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இதில் அதிக ப்ரோட்டீனோ அதிக ஃபைபரோ இருக்கிறதால நம்ம வெயிட் லாஸுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் ஓட்ஸை புலாவ் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய வெஜிடபிள்ஸு, கீரை எல்லாம் சேர்த்து நம்ம புலாவ் மாதிரி பண்ணி ஓட்ஸ் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த ஓட்ஸை வச்சு நம்ம பொங்கல் பண்ணலாம். பொங்கல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பொங்கல் பண்ணலாம். அதே மாதிரி ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்ஸ் மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். அது கூடவே ஓட்ஸ் கூட யோகாட்டை ஆட் பண்ணிக்கலாம். யோகாட்டை ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அது. எப்போவுமே ஓட்ஸ் சாப்பிடும்போது அது கூட அதிகமாக சர்க்கரையோ கொழுப்பு ஐட்டங்களோ அதிகமாக சேர்க்காம ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ஓட்ஸில் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். ஓட்ஸில் இடியாப்பம் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி இனிப்பு வேணும்னா அதில் பர்ஃபி மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி டெய்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது போரும் அடிக்காது. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
இப்படி ஓட்ஸை வந்து நம்ம வந்து நிறைய விதத்துல சமைச்சு சாப்பிடலாம். ஆனா ஒரு சிலர் வந்து இந்த ஓட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான செரிமான பிரச்சனை இருக்கும்ல. சில பேருக்கு செரிமானம் ஆகுறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் கூட கொஞ்சம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும், அவங்களும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி சாப்பிட்றதால அவங்களுக்கு வந்து தோலுடைய ஆரோக்கியம் குறைய வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சி தன்மை அதிகமாகும், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனையெல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு சோயா ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்க வந்து ஓட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓட்ஸ்ல வந்து இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதை வந்து சில பேர் மட்டும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.